السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய பயான் நிகழ்வு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் தரப்பிலிருந்து ஜகாத் தொடர்பாக சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான விளக்கங்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னோம்னா, ஜகாத்து பெற தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம யாருக்கெல்லாம் நம்முடைய ஜக்காத்தை கொடுக்கணும்? முதலாவது நாம ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத் என்று சொன்னால் கட்டாயமாக நாம் செய்ய வேண்டிய தர்மம். சதகா என்று சொன்னால் நாம விரும்பி செய்ய வேண்டிய தர்மம். நாம் விரும்பி கொடுக்க வேண்டிய தர்மத்தை அதற்கு தகுதியான யாருக்குனாலும் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கட்டாய தர்மம் என்று சொல்லக்கூடிய ஜக்காத்தை 8 சாராருக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாப் வல் காரிமீன் வஃபி ஸபீலில்லாஹி வப்னி ஸபீல் ஃபரீலத்தம் மினல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, நிச்சயமாக தர்மங்கள். சதகாத் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த வசனத்துடைய இறுதியில ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடம் இருந்துள்ள கட்டாய கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனம் ஜக்காத்தை பற்றி பேசுகிறது. அப்ப அல்லாஹ் கூறுகிறான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, நிச்சயமாக தர்மங்கள் ஏழைகளுக்குரியது. வல் மசாகின், இன்னும் மிஸ்கீன்கள் பரம ஏழைகளுக்குரியது என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஏழைகள் என்றால் யார்? அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும், ஆனால் அந்த வருமானம் அவங்களுக்கு போதியதான் செய்யாது, இருக்காது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு செலவு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் என்ன செய்யும், ஆகும். திடீர்னு ஒரு மருத்துவ செலவு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏதாவது நோய் நொடியில இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அதை வெளியே சொல்வதற்கு தயங்கவும் செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஏழைகள். அப்ப அந்த ஏழைகளை நாம் கண்டறிந்து நம்முடைய பழக்க தோஷத்துல நட்புல அவங்க சொல்வதற்கு என்ன செய்வாங்க, கூச்சப்படுவாங்க. அப்ப நாம அவங்களை கண்டறிந்து என்ன செய்ய வேண்டும், அந்த ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒரு மசாக்கின் பரம ஏழைகள். பரம ஏழைகள்னா யாது? நம்ம கிட்ட வெளிப்படுத்தி என்ன செய்வாங்க, கேட்பாங்க, எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கஷ்டத்துல இருக்கிறோம், வறுமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அந்த மாதிரி ஏழைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். மூன்றாவது ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவர்கள், ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட பணியாளர்கள். இது இஸ்லாமிய கவர்மெண்ட்ல ஜக்காத்தை வசூல் பண்றதுக்கு அதிகாரிகள் நியமிப்பாங்க. இப்ப நம்ம ஜமாத் இருக்குன்னா ஜமாத்துல இருந்து ஜக்காத்தை வசூல் பண்ணுவதற்கு அதற்குரிய முகவர்களை நியமிப்பாங்க. அப்ப அவங்க தங்களுடைய தொழில் போக்குவரத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரா அலைஞ்சு என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப இவர்களுக்கு அந்த ஜக்காத்திலிருந்து ஊதியமாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இது அந்தந்த நிர்வாகம் பார்த்துக்கொள்ளும். இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும், ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவங்களுக்கு அதுல கொடுக்கும். அதே போன்று எந்த நிர்வாகம் ஜக்காத்தை வசூல் பண்றதுக்கு ஆட்கள் நியமிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஜக்காத் பணத்திலிருந்து அவங்களுக்குரிய ஊதியத்தை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இதை நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு பாரமாக விமர்சனமாக கருதுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, ஜக்காத் வசூல் பண்ணி அதுல இருந்து கமிஷன் பெறுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம்.
அவங்க மார்க்க அடிப்படையில சரியான தெளிவு இல்லாத காரணத்தினால அதை விமர்சிக்கிறார்கள். அது சரியான ஒன்று அல்ல. நான்காவதாக அல்லாஹ் சொல்லும் போது அல்லஃபத்தி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். அவங்க செல்வந்தராகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் அல்லது அவங்க இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மனநிலையில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இஸ்லாத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்கும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஆவல் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, மார்க்கத்தின் மீது நல்ல பற்றுள்ளவர்களாக உறுதி மிக்கவர்களாக அவங்க இருப்பாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் அவங்கள செல்வந்தர் பணக்க ஏழை என்றெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. அவங்க இஸ்லாத்தை புதிதாக ஏற்றிருந்தாங்கன்னு சொன்னோம்னா அவங்கள நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாம். அதே போன்று இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மனநிலையில் உள்ள மக்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான் அடிமைகளை விடுதலை செய்வது. இன்றைக்கு அடிமை முறை என்று உலகத்தில் இல்லை. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்காக ஜக்காத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும். நான்காவதாக ஒரு காரிமீன், கடன்பட்டவர்கள். கடன்பட்டவர்கள் சொன்னோம்னா பெரிய செல்வந்தரா இருப்பாங்க, அல்லது திடீர்னு வியாபாரத்தை என்ன செஞ்சிருவாங்க, பல கோடி ரூபாய் இழந்துருவாங்க, பல லட்சம் ரூபாய் என்ன செஞ்சிருவாங்க, இழந்துருவாங்க. அவங்களுக்கு வசிக்கிறதுக்கு சொந்த வீடு கூட இருக்கலாம். சொந்த வீடு என்பது அவங்க வீட்டை வித்துட்டுலாம் என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. அப்ப அந்த மாதிரி யாராவது கடன் பட்டுட்டாங்கன்னு சொன்னோம்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு நாம் என்ன செய்யலாம், ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாம். அவங்களுடைய கடனை அடைப்பதற்காக ஜக்காத் நிதியிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான் வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொன்னோம்னா யுத்தத்திற்காக செல்வது. இன்றைக்கு அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல சஹாபாக்கள் யுத்தத்துக்காண்டி சென்னாங்க. அப்ப யுத்தத்திற்காக செல்லும் போது அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கும் பொழுது, இறை பணிக்காகவே அர்ப்பணிக்கும் பொழுது அவங்களால சம்பாதிக்க முடியாது. அப்ப அவர்களுடைய குடும்ப தேவைகளுக்கு அவர்களுக்கு போதுமான அளவு ஜக்காத் நிதியிலிருந்து வழங்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான் இன்னம ஸதகாத்துல் ஃபுகரா அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்து விட்டார்களே அந்த ஏழைகளுக்கும் தர்மங்கள் உரியது என்று அல்லாஹ் கூறுகின்றான். யுத்தம் மட்டும் அல்லாம மார்க்கத்திற்காகவே சம்பாதிக்க முடியாம மற்ற மற்ற வேலைகள் செய்ய முடியாம யார் தியாகம் செய்யறாங்களோ அந்த மக்களுக்கும் ஜக்காத்திலிருந்து உரிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் தான் என்ன செய்யறோம், விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் வப்னி சபீல், அதாவது வழிபோக்கர்கள். வழிபோக்கர்கள் என்று சொன்னால் திடீர்னு பெரிய பணக்காரரா இருப்பாரு, பெரிய செல்வந்தரா இருப்பாரு, ஒரு வெளியூருக்கு வந்திருப்பாரு, வந்த இடத்துல பணம் எல்லாம் என்ன செஞ்சிடும், தொலைஞ்சு போயிடும். அவர் பல கோடிகளுக்கு அதிபதியா இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் யார் தான், வழிபோக்கராக தான் சில இருக்கிறாரு. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போவாங்க, திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு பாதிப்புல ஒண்ணும் இல்லாம என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அப்ப அவங்க ஊர்ல நிறைய சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கலாம் என்றாலும் அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, நிற்கதியா இருப்பாங்க. அதுபோன்று தங்களுக்கென்று சொந்த வீடு ஊரு எல்லாம் இல்லாம அப்படி என்ன செய்வாங்க, ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் அவங்களே யார் தான், வழிபோக்கர்கள் தான். அப்ப இந்த ரெண்டு சாதார் வழிபோக்கர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்திலிருந்து கொடுக்க வேண்டும். ஃபதீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடம் வந்துள்ள கட்டாய கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். ஒட்டுமொத்தமாக இந்த 8 சாராருமே ஃபுகரா ஃபகீர் ஏழைகள் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வார்த்தையாக என்ன செய்யப்படுவாங்க, சொல்லப்படுவாங்க. ஏழைகள் என்பதை தனித்தனியா பிரித்தால் இந்த 8 சாராரும் வருவாங்க. இந்த 8 சாராரையுமே ஒட்டுமொத்தமாக ஃபகீர் என்ற வார்த்தையில் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமன் தேசத்துக்கு அனுப்பும் போது முஆதுக்கு சொல்லி அனுப்புறாங்க, அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை விதியாக்கி இருக்கின்றான். தூஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களின் செல்வந்தர்களிடமிருந்து அந்த ஜக்காத் எடுக்கப்பட்டு துரத்து அலா ஃபுகராயிஹிம், அவருடைய ஏழைகளுக்கு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக ஏழைகள் என்று குறிப்பிடுறாங்க. அந்த ஃபகீர் அந்த ஏழைகள் யார் என்பதைத்தான்
திருமறை வசனம் நமக்கு என்ன செய்து 8 சாராராக பிரித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த 9வது அத்தியாயம் 60வது வசனத்துல யார் யார் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுக்கணும். மற்ற மதரசாக்கள், கல்வி நிறுவனங்கள், மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே நாம எதிலிருந்து தான் கொடுக்கணும், இந்த சதக்கா, அதாவது உபரியான தர்மங்கள்ல இருந்தா என்ன செய்யணும். இப்போ ஒரு மதரசாக்கு நீங்க கொடுக்குறீங்க வச்சிருங்க. ஒரு மதரசாவில் வந்து ஏழைகளும் இருப்பாங்க, பணக்காரங்களும் இருப்பாங்க. அப்ப ஏழைகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட அவங்க கையில கொடுத்தா தப்பு கிடையாது. ஒட்டுமொத்தமா மதரசாக்கு அப்படின்னு கொடுத்தோம்னா செல்வந்தர் பிள்ளைகள் அதுல இருந்து என்ன செய்யும், சாப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த 8 சாராரை குறிப்பிட்டு இருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்துல இருந்து என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அடுத்து 2வது கேள்வி என்னன்னு சொன்னோம்னா, ஏழ்மை நிலையில் உள்ள பெற்றோருக்கு ஜக்காத் கொடுக்கலாமா? ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய பெற்றோர் என்ன செய்யறாங்க, ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாமா அப்படின்னு சில கேள்வி கேட்கிறாங்க. அதாவது மார்க்கம் வந்து யாரை பராமரிப்பதை நம் மீது கட்டாய கடமையாக்கி இருக்குதோ அவங்களுக்கு நம்ம ஜக்காத் இதுல இருந்து என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. யாரை பராமரிப்பது? நாம யாரிலிருந்து வந்தோமோ, நம்முடைய தகப்பனார், நம்முடைய பாட்டனார், நம்ம யாரிலிருந்து வந்தோமோ அவங்களை பராமரிப்பது நம்ம கட்டாய கடமை. நம்முடைய தாயார், தாயினுடைய தாயார், தாயினுடைய தாயாருடைய கணவர், இந்த தாயினுடைய தந்தை, இவங்களையெல்லாம் நாம பராமரிப்பது கட்டாய கடமை. அதே போல் நம்மிலிருந்து யார் வந்தார்களோ, நம்முடைய பிள்ளைகள், அதே போன்று நம்முடைய பேர பிள்ளைகள், மகன் இறந்து போயிட்டாரு, மகன் இறந்து போயிட்டான்னு சொன்னோம்னா மகனுடைய மகன் நம்ம பிள்ளையா என்ன செஞ்சிருவான், ஆயிடுவான். பேர பிள்ளை நம்ம பிள்ளை தானே. எத்தனை பிள்ளைங்க வந்தாலும் பேரன் பூட்டன் எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தான். நம்மிலிருந்து யார் பிறந்தார்களோ அவர்கள் மூலமாக பிறந்த பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் தான். நம்முடைய மகள் நம்முடைய பிள்ளை, நம்முடைய மகளுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அவங்களும் யார் தான், நம்முடைய பிள்ளைகள் தான். அப்போ நாம யாரிலிருந்து வந்தோமோ அவங்களும், நம்மிலிருந்து யார் வந்தார்களோ அவர்களும் நாம கட்டாயமாக அவர்களை பராமரித்து ஆக வேண்டும். நாம ஏழைன்னா அவங்க ஏழை, நாம பணக்காரங்கன்னா அவங்க பணக்காரங்க. நான் பணக்காரன்னு வச்சுக்கிடுங்க, என் தந்தை பணக்காரர், என்னுடைய மகன் பணக்காரர். அதே மாதிரி மனைவியை இஸ்லாம் என்ன செய்து கண்டிப்பா கவனித்தாக வேண்டும் என்று சொல்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், அவர்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன் வல் யதாமா வல் மசாகின் வப்னஸ் ஸபீல், நீங்கள் வந்து உங்கள் செல்வங்களிலிருந்து எதை செலவு செய்தாலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் என்ன செய்யுங்கள், செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கூறும்போது வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய இறைவன் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். பெற்றோர்கள் மார்க்கத்துக்கு மாற்றமான ஷிர்கான காரியங்களை நிர்பந்திச்சா கூட அதுல கட்டுப்படாதீங்க. உலக விஷயத்துல அவங்கள்ட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக விஷயத்துல வந்து நாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பராமரிப்பு, இதுல எல்லாம் நாம சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், இந்த உலகத்திலேயே அழகிய முறையில் தோழமை கொள்வதற்கு அதிக தகுதியானவர் யாருன்னு கேட்கும்போது உம்முக்க உன்னுடைய தாய், பிறகு உம்முக்க உன்னுடைய தாய், பிறகு உம்முக்க உன்னுடைய தாய், அடுத்து அபூக்க உன்னுடைய தந்தை அப்படின்னு செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு செய்தியில பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, உன்னுடைய பெற்றோர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்களா? ஆமா. அப்படின்னா நீ பெற்றோர்களை நல்லபடியா கவனித்துக் கொள், அதுதான் மிகப்பெரிய ஒரு ஜிஹாதுன்னு செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்படி குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஏராளமான வசனங்கள், ஏராளமான நபிமொழிகள் பெற்றோரை நாம் கவனிப்பது, அவர்களுக்காக செலவு செய்வது, பிள்ளைகளை கவனிப்பது, அவர்களுக்காக செலவு செய்வது, மனைவிமார்களை கவனிப்பது, அவர்களுக்காக செலவு செய்வது நம் மீது கட்டாய கடமையாக சுமத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, கணவர்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய, மனைவியரை நிர்வகிக்கக்கூடியவர்கள். என்ன காரணம்? பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதி, அந்த பெண்களை விட சில விஷயங்கள்ல ஆண்களை சிறப்பித்திருக்கிறான்.
பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் என்ன செய்றாங்க, தங்களுடைய செல்வங்களிலிருந்து மனைவியருக்கு செலவு செய்கிறார்கள். அப்போ மனைவியருக்கு செலவு செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? ஒரு கணவன் மீது இருக்குது. அப்ப கணவன் வந்து என் மனைவிக்கு சக்காத்து கொடுக்கலாமா என்ன செய்ய கேட்கக்கூடாது. அதுக்கு செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் நம்ம மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சுமத்தப்பட்டிருக்கிறது. நாம பணக்காரனா, மனைவியால் தான் பணக்காரங்க தான். அப்போ அதே போன்று பிள்ளைகளுக்கும் செலவு செய்வது மார்க்கம் என்ன செய்யுது? நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கு. அப்ப இஸ்லாம் யாருக்கு செலவு செய்வது கட்டாய கடமையாக்கி இருக்குதோ அவங்களுக்கு நம்ம சக்காத்து கொடுக்க முடியாது. அவங்க நம்ம வருமானத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து போக மிச்சம் இருந்து நம்ம சக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தா தான் நம்ம என்ன செய்வோம்? சக்காத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்வோம் ஆகும். இப்ப இதுல வந்து பெற்றோரை கவனிப்பது அப்படின்னா என்ன? பெற்றோரை கவனிக்கிறதுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து நாம உணவு கொடுப்பது கட்டாயம். அவங்க நபிகள் சொல்றாங்க, இன்னும் அத்தியபமா அக்கல்தும் மின் கஸ்பிக்கும், உங்களுடைய நீங்க சாப்பிடக்கூடிய உணவிலேயே மிகச் சிறந்த உணவு நீங்க சம்பாதிச்சு சாப்பிடுவது. இன்னும் அவுலாதக்கும் மின் கஸ்பிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சம்பாத்தியம் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. ஒருவர் வந்து சம்பாதிச்சு சாப்பிடுவது சிறந்த உணவு. அப்போ குதுமின் கஸ்பி, உங்களுடைய குதுமின் கஸ்பி அபுனாயிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தை நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க நபிகள் சொல்றாங்க. அப்ப பெற்றோர்கள் வந்து அவங்க சாப்பிடுறதுக்கு பிள்ளைகள்ட்ட இருந்து எவ்வளவு எடுத்தாலும் அது என்ன செய்யாது, தப்பு கிடையாது. ஒரு பெற்றோர் ஏழையா இருக்கிறாங்க, அவங்களே இந்த சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா கொடுக்க வேண்டியது இல்லை. அவங்க சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு பிள்ளையுடைய உணவுல இருந்து சம்பாத்தியத்துல இருந்து அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சாப்பிடுறது 3 வேளை சாப்பிடணுமா இல்லையா, அதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது. அவங்க தங்கக்கூடிய இடம் கொடுப்பது கடமை, அவங்க வசிக்கக்கூடிய இடம் கொடுப்பது நமக்கு கடமை. பெற்றோர்களுக்கு தங்கக்கூடிய இடம், வசிக்கக்கூடிய இடம், உணவு, அவங்க நோயுற்றா அவங்களை வந்து நாம நோய்க்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு கட்டாய கடமையான செய்யப்பட்டிருக்கு, ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ இது அல்லாத கட்டாய கடமை அல்லாத ஒரு சில விஷயங்கள் சில நேரங்கள்ல பெற்றோர் விஷயத்துல ஏற்படலாம். எப்படி ஏற்படலாம்? இப்போ ஒரு தகப்பனார் என்ன செய்றாங்க, ஒரு பெரிய வியாபாரம் பண்றாரு, மகன் தனி நிர்வாகமா இருக்கிறாரு, தகப்பனார் தனி நிர்வாகமா இருக்கிறாரு. ஒரு பெரிய வியாபாரம் பண்ணும்போது அந்த வியாபாரத்துல அவர் நஷ்டம் அடைஞ்சுதான் வச்சுக்கிடுங்க, பல கடன் பட்டாலும் வச்சுக்கிடுங்க. தகப்பனுடைய கடனை பிள்ளை அடைக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. தகப்பனுடைய கடனை பிள்ளை அடைக்க வேண்டும் என்று கிடையாது, கட்டாயம் கிடையாது. பிள்ளைக்காண்டி பட்ட கடனை அடைக்கலாம். அவர் ஒரு வியாபாரம் பண்றாரு, அதுல அவருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, பிள்ளை தனி நிர்வாகமா இருக்கிறான். அப்படி வரும்போது கடனை அடைப்பது சிறந்தது, ஆனா அடைக்க வேண்டும் என்ற கட்டாயம் என்ன செய்யாது, மார்க்கத்துல கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு தகப்பனார் வந்து அவரு ஒரு வியாபாரத்துல ஈடுபட்டு நஷ்டமாயிட்டாரு. அப்ப அந்த கடனை வந்து அடைக்க வேண்டும் கட்டாயம் என்னும் போது அவர் மிகப்பெரிய சிரமத்துல கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு மகன் என்ன செய்யலாம், அந்த கடனை தன்னுடைய செல்வத்திலிருந்து அடைக்கலாம். அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு வசதி இல்லைன்னா தன்னுடைய ஜக்காத்து பணத்திலிருந்து என்ன செய்யலாம், அவருக்கு கொடுத்து உதவலாம். இது தடை கிடையாது. ஏன்னா கடனை அடைப்பது என்பது கட்டாயம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, என்னுடைய தகப்பனார் வந்து சில நோன்புகள் நோக்காம மூத்தாயிட்டாரு, அந்த நோன்பை நான் நிறைவேற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது, நோன்போ ஹஜ்ஜோ தொடர்பா கேட்கும்போது, ஒரு தகப்பனார் மூத்தாயிட்டா அவர் மேல கடன் இருந்தா அடைப்பீங்களா இல்லையா? நம்ம கடன் இருந்தா நம்ம சக்தி இருந்தா என்ன செய்வோம், அடைப்போம். அப்ப அத மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடனை நீங்க என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க அப்படின்னு செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப பெற்றோர்களுடைய கடனை வந்து நமக்கு சக்தி இருந்தா என்ன செய்யலாம், அடைக்கலாம். ஆனால் கடமை என்ன செய்யாது, கிடையாது. அந்த மாதிரி ஒரு தகப்பனாரோ ஒரு தாயாரோ நாம் அவங்களுக்கு எதுல கண்டிப்பாக கவனிக்க வேண்டுமோ அது அல்லாத விஷயங்கள்ல அவங்களா ஒரு தொழில ஈடுபட்டு நஷ்டமாயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு பிள்ளை என்ன செய்யலாம், அவங்களுக்கு அவங்க சிரமத்துல இருந்தாங்க சொன்னோம்னா தன்னுடைய மற்ற சொத்துக்கள்ல இருந்து அடைக்க முடியாத சூழலில் இருந்தால் என்ன செய்யலாம், ஜக்காத்தை கொடுத்து என்ன செய்யலாம், அதை நிவர்த்தி செய்வது தப்பு கிடையாது. அதே நேரத்துல நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு ஜக்காத்துல இருந்து கொடுக்க கூடாது. நம்முடைய கடமை நம்முடைய சொத்துல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அடுத்து 3வது கேள்வி என்ன கேட்டுக்காங்கன்னா, தங்கை கடன்பட்ட சூழ்நிலையில் அக்கால் தன் ஜக்காத்தை தங்கைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல தங்கை மிகவும் ஏழ்மை நிலையில் இல்லை. பொதுவா கேள்வி எப்படி கேட்கணும், தங்கை ஏழையா இருக்கிறாங்க அக்கா கொடுக்கலாமா, ஏழ்மை நிலையில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது கேள்வி வைக்கிறீங்க. சரி, அப்போ தங்கை வந்து ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க, அக்கா வந்து உதவி செய்யலாமான்னு சொன்னோம்னா தாராளமா செய்யலாம், மார்க்கத்தை என்ன கிடையாது, அது தடை கிடையாது. நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய அக்கா, நம்முடைய தங்கை,
அதே போன்று நம்முடைய சின்னாப்பா பெரியாப்பமார்கள், அவங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய மாமா மாமி இவங்கெல்லாம் வந்து நம்ம அவங்களை கண்டிப்பாக பராமரித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளவங்க கிடையாது. அப்போ அவங்க ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. உங்களுடைய சொத்துக்கள்ல இருந்து, உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்க அவங்களுக்கு கொடுத்து உதவ முடியல அப்படிங்கும் போது ஜக்காத்துல இருந்து என்ன செய்யலாம், கொடுத்து உதவலாம். ஆனா எது சிறந்தது? நம்முடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், அக்கா தங்கச்சிமார்களுக்கு வந்து நம்ம சொத்துல இருந்து கொடுக்கறதா எனது சிறந்தது. ஜக்காத்துல இருந்து அதை கழிச்சு விடாம நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து நாம அவங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நீ வந்து அல்லாஹ் நமக்கு செல்வ வசதி தந்தா முதல்ல உனக்கு செலவு பண்ணு, நமக்கு அடுத்து நம்முடைய குடும்பத்துக்கு, அடுத்து நம்ம பெற்றோர்களுக்கு, அதுக்கு மேல நமக்கு அல்லாஹ் தந்தான்னு சொன்னோம்னா நம்முடைய செல்வங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அண்ணன் தங்கை இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம், மாமா எல்லாருக்கும் அவங்க ஏழ்மை நிலையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜக்காத்துல இருந்து கொடுப்பதை விட நம்ம சொத்துல இருந்து நம்ம கொடுப்பதுதான் சிறந்தது. ஜக்காத்தை வந்து நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கலாம், மற்ற ஏழைகளுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா இவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அப்ப ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு நான் ஜக்காத்துல இருந்து தான் கொடுப்பேன்னு சொல்றது வந்து அது சரியான ஒரு அளவுகோல் இல்லைல்ல. அவங்களுக்கு நம்முடைய உபரியான தர்மங்களை கொடுத்து அவங்க நம்ம என்ன செய்ய வேண்டும், அரவணைக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உறவினர்களை அரவணைக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, ரொம்ப வலியுறுத்துகிறது. அப்போ உறவினர்களை அரவணைப்பது என்பது ஜக்காத்திலிருந்து உங்களுக்கு முடியாட்டா ஜக்காத்துல இருந்து கொடுங்க, தடை கிடையாது. ஆனா அதை விட எதுதான் சிறந்தது, நம்முடைய வருமானத்திலிருந்து சொத்துக்கள்ல இருந்து நாம அவங்களுக்கு உதவி செய்வதுதான் சிறந்தது. ஜக்காத்துல இருந்து கழித்து விடுவதை விட அவங்களுக்கு நாம மற்ற உதவியாக நன்கொடையாக கொடுத்து உதவுவதுதான் சிறந்தது என்பதை நம்ம செய்யணும், விளங்கிக்கணும். அதே நேரத்துல ஒரு அக்கா வந்து தங்கை ஏழ்மை நிலையில இருந்தா அவங்களுடைய காசு பணத்தை கொடுக்க முடியும், ஜக்காத் அல்லாத பணத்துல இருந்து கொடுக்க முடியல, அப்போ அவங்க என்ன செய்யலாம், ஜக்காத்துல இருந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுத்து உதவ தடை என்ன செய்யாது, கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதில் 2 கூலி என்ன செஞ்சது, கிடைச்சது. ஒரு கூலி என்ன சொன்னோம்னா அஜ்ரு சதகா, தர்மம் செய்த கூலி. இன்னொரு கூலி என்ன சொன்னோம்னா அஜ்ருல் கராபா, உறவினர்களை அரவணைத்த ஒரு கூலி. இப்போ கணவன் வந்து மனைவிக்கு செலவு செய்வது கட்டாய கடமை. அதுக்கு மனைவிக்கு என்ன செய்யும், ஜக்காத் கொடுக்க முடியாது. மனைவியால் சொல்லும், நான் தானே செலவு செய்வது கட்டாயம். அதே நேரத்துல மனைவி வந்து கணவனை கொடுப்பது என்ன கிடையாது, கட்டாயம் கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல வந்து மனைவியுடைய சொத்துல வந்து யாரும் சஹாபாக்கள் யாரும் கை வைக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு பெருநாள் உரையில சொல்றாங்க, பெண்களை தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அதே ஜைனப்ங்கிற பேர் கொண்ட இன்னொரு நபி தோழியரும் தர்மம் செய்யறதுக்காண்டி போகும்போது அவங்க கணவன்மார்கள் கேட்கறாங்க, நாங்களே ஏழையா இருக்கிறோம், எங்களுக்கே பிள்ளைகள் செலவு பண்ண முடியல, அந்த தர்மத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஒரு மனைவி வந்து தர்மத்தை கணவனுக்கு கொடுத்தா கணவன் திரும்ப யாருக்கு தான் செலவு பண்ணுவான், அவனுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு தான் செய்வான், செலவு பண்ணுவான், அது எப்படி சரியாகணும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகத்தை போய் கேட்கும் போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு காவலரா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்ப எங்க பேரையெல்லாம் சொல்லாதீங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தர்மம் செய்ய சொன்னாங்க, தர்மத்தை வந்து எங்கள் கணவன்மார்கள் வறுமையில் இருப்பதா கேட்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமா? அப்போ பிலால் போய் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே கேட்டது யாரு, ஜைனப். எந்த ஜைனப்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அப்படின்னு சொன்ன உடனே ஆமா கொடுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யும், 2 கூலி கிடைக்கும் நபியான சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து பைருஹான்னு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அது வந்து மிகப்பெரிய வளம் குளிக்கக்கூடிய தோட்டம், மதீனாவுடைய முன்பகுதியில் இருந்துச்சு. அப்ப குர்ஆன்ல வந்து அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான், லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய செல்வங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது அப்படிங்கிற வசனம் இறக்கப்பட்டவுடன் அபூ தல்ஹா என்ன செய்றாரு, பைருஹாங்கிற தோட்டம் அவர் விரும்பக்கூடிய ஒரு தோட்டமா என்ன செய்து இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தூதரே, அல்லாஹ் இப்படி சொல்றான், நான் என்னுடைய தோட்டத்தை என்ன செய்யறேன், அல்லாஹ்வுடைய பாதையில தர்மமா கொடுக்குறேன், நீங்க வந்து அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டிய பிரகாரம் அதை என்ன செய்யுங்க, நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நபியா நாயகம் சொன்னாங்க, பஹ் பஹ் மாலுன் ராபி அப்படிங்கிறாங்க. பஹ்னா சூப்பர்னு அர்த்தம், அருமை அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு லாபம் தரக்கூடிய செல்வம் ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நபியா நாயகம் சொல்றாங்க, இதை வந்து நீ உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உறவினர்களுக்காக இதை வழங்குவதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அது மாதிரி அபூ தல்ஹா என்ன செய்றாரு, அந்த தோட்டத்துல
ஒரு தோட்டத்துல உள்ள வருமானங்கள் எல்லாத்தையுமே உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்ப மார்க்கம் வந்து நம்முடைய உறவினர்கள், அதாவது நம்முடைய இரத்த உறவுகள், நெருங்கிய உறவுகள், இவங்க ஏழைகளாக இருக்கும் போது அவங்களை விட்டுட்டு மற்றவங்களுக்கு உதவுவதை வந்து இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. முதல்ல நம்முடைய சொந்த பந்தங்களை என்ன செய்யணும், நாம கவனித்தாக வேண்டும். அப்ப நம்முடைய சொத்துக்களே சொந்த பந்தங்களை கவனிக்கணும். அதுக்கு நமக்கு இயலாத சூழல் இருந்தால் ஜக்காத்துல இருந்து நம்ம என்ன செய்யலாம், உறவினர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அது வந்து என்ன கிடையாது, 2 கூலி கிடைக்கும். உறவுகளை அரவணைத்த கூலி, இன்னொன்று வந்து தர்மம் செய்த கூலி. அப்ப அதனால வந்து கடன்பட்ட நிலையில உள்ள தங்கை வந்து கடனா இருந்தால் அக்கா கொடுப்பது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அடுத்த 4வது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஒரு சொந்த வீடு உள்ள நிலையில் தாய் தந்தைக்கு உழைத்து கொடுக்கும் ஆண்மகன் இல்லாத நிலையில் அவர்களோ ஜக்காத் பெறக்கூடிய நிலையில் அவர் அந்த வீட்டிற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சொந்த வீடு தான் என்ன செய்து இருக்குது, அவங்க தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உழைத்து கொடுக்க வேண்டிய நிலையிலும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண் மக்களும் இல்லை. ஒரு ஆண் மக்கள் இருந்தால் என்ன செய்வாங்க, வெளிநாட்டுக்கு போவான், சம்பாதிப்பான், நிறைய கிடைக்கும். இந்த நிலையில வந்து அவங்க அந்த வீட்டுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. பொதுவாக அந்த வீட்டை வந்து கட்டும் போது ஜக்காத் கொடுத்த பணத்திலிருந்து கட்டி இருந்தால் அதுக்கு திரும்ப என்ன செய்ய வேண்டியது இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஜக்காத் கொடுக்காத பணத்திலிருந்து கட்டினா அந்த வீட்டுக்கு என்ன செஞ்சாகணும், ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். அப்ப அது ஒரு சொத்து தானே, மதிப்புமிக்க சொத்து தானே. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க அந்த வீட்டுக்கு ஜக்காத்து அவங்க மௌத்தாவதுக்குள்ள என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். ஒரு வருஷத்துக்குள்ள கொடுக்கவங்க கட்டாயம் என்ன செய்யல இல்லை. அதற்காண்டி வீட்டை விற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா வீடு இல்லாட்ட என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. வீடு என்பது இன்றைக்கு நம்ம கடையநல்லூர் போன்ற ஊர்களில் வந்து வாடகைக்கு குடியிருந்தா எவ்வளவு பெரிய சிக்கல்களை நம்ம பார்க்கிறோம். சாதாரணமா ஓரஞ்சாரத்தை வீட்டை கட்டிட்டு 5000 7000 நினைச்சாங்க வாடகை கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது ஒரு 5000 10,000 12,000 சம்பளம் வாங்குறவங்க வந்து வாடகைக்கு பாதி தொகையை கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அப்ப இருக்கிற சொந்த வீடை வித்தோம்னா பெரிய சிக்கலான செஞ்சிடும் ஆயிரும். அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யட்டும், அந்த வீட்டுக்கு கணக்கு பண்ணி சக்காத்து கொடுக்கணும். மௌத்தாவதுக்குள்ள வீட்டுக்குள்ள சக்காத்து அவங்க என்ன செய்ய நிறைவேற்றணும். அதுக்கு மேல நிர்பந்தத்தில் அவங்க முடியாத சூழல் ஆகிவிட்டார். ஏன்னா சக்காத்துக்கு ரொம்ப அதிகம்லாம் கிடையாதுல்ல, 100க்கு 2000 ரூபா, 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா 2500 ரூபாய் என்ன செய்ய போறாங்க, கொடுக்க போறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க நிர்பந்தத்தை கொடுக்க முடியாத சூழல்ல இருந்தாங்கன்னு சொன்னோம்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஃபமனில் குர்ஆன் தைரபாகும் வலா ஆதின் ஃபலா இஸ்மாலி. யார் வந்து நிர்பந்திக்காமலும் வழியை செல்லாமல் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்களோ அவங்க மேல குற்றம் இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போன்று லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் செய்ய மாட்டான், சக்திக்கு மீறி நிர்பந்திக்க மாட்டான். நீங்க அந்த 2% கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து வாழவே முடியாது, பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சூழல்ல இருந்தீங்கன்னா அது நிர்பந்தமா என்ன செஞ்சிடும், ஆயிரும். அதற்குரிய தீர்வு அல்லாஹ் கிட்ட என்ன செய்தி இருக்கு. நிர்பந்தம் என்பது அறியக்கூடிய யாரு, நமக்கும் அல்லாஹ்க்கு மத்தியில உள்ள விஷயம். ஆனா நிர்பந்தத்தை அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான் என்பது சட்டம். அப்போ ஒரு ஆளுக்கு சொந்த வீடு இருக்குது, ஜகாத்து கொடுக்கவில்லைன்னு சொன்னால் அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும், மௌத்தாவதுக்குள்ள அந்த வீட்டுக்குரிய ஜகாத்தை கணக்கிட்டு என்ன செய்ய வேண்டும், கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்க முடியாத நிலையில அவங்க உள்ளாயிட்டாங்கன்னா அவங்க நிர்பந்தத்து மாதிரி இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிக்க கூடியவன் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மாத வருமானம் 10,000 எனில் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறான். ஒரு ஆளுக்கு மாசம் 10,000 ரூபாய் வருமானம் வருது, இவர் ஜக்காத் கொடுக்கணுமா? அதாவது ஜக்காத் எப்போ நமக்கு கடமையாகும்னு சொன்னோம்னா, பொதுவாக இஸ்லாம் ஆடுகளுக்கு ஜக்காத் சொல்லி காட்டுது. இதை எந்த செல்வத்தோடையும் கலக்கக்கூடாது. நம்ம மேயக்கூடிய ஆடுகளா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, காட்டுல போய் மேய்த்து வளர்க்கக்கூடிய ஆடுகளா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு ஒரு அளவு இஸ்லாம் சொல்லி இருக்கு. இதை மற்ற செல்வத்தோட கலக்கக்கூடாது. 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு ஜக்காத் அப்படிங்கிற அளவுல இஸ்லாம் சொல்லி காட்டுது. ஆடு தனி, மாட்டுக்குரிய ஜக்காத் என்பது தனி. நம்ம மேய்க்கக்கூடிய மாடுகளாக இருந்து சொன்னா அது தனி. 30 மாடுகள் இருந்தா ஒரு ஆடு அப்படிங்கிற மாதிரி மாட்டுக்கு தனி. அதை மற்ற எந்த செல்வத்தோட செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. ஒட்டகத்துக்கு தனி, ஒட்டகத்துக்கு வந்து அது எந்த செல்வத்தோடய கணக்கு பார்க்கக்கூடாது, ஒட்டகம் எனது தனி. அதே போன்று விளைநிலங்கள், விளையக்கூடிய தானியங்கள் எல்லா தானியமும் கிடையாது. நாம வந்து அதை அளக்கவும் முடிய வேண்டும், நீண்ட காலம் சேமித்து வைக்கவும் முடியும். இப்ப பருப்பு, அரிசி, கோதுமை, சுண்டல்,
இந்த மாதிரி இருக்கு பாருங்க, முந்திரி கூட கிஸ்மிஸ் ஆகிட்டோம்னு சொன்னோம்னா அதை அளக்கவும் முடியும், நீண்ட காலம் சேர்த்து வைக்கவும் முடியும். இந்த மாதிரி தானியங்களுக்கு வந்து நாம அது அல்லாஹ்வுடைய ஆற்று நீராலோ இறைவன் தரக்கூடிய ஆற்று நீர், மழை நீர், இந்த மாதிரி நீர்ல விளைஞ்சிருந்தா நமக்கு வந்து 10ல் 1. நாம செலவு பண்ணி விளைச்சதா இருந்தா 20ல் 1. அப்ப 10ல் 1க்கு 10%, 20ல் 1க்கு 5%. அப்ப அந்த மாதிரி தானியங்களுக்கு எந்த தானியங்களை வந்து நாம பாதுகாத்து வைக்க முடியும், அளக்கவும் முடியுமோ அந்த மாதிரி தானியங்களுக்கு 10ல் 1 அல்லது 20ல் 1. மற்றபடி இந்த காய்கறிகள், தக்காளி, தர்பூசணி, தேங்காய் இப்படிலாம் இருக்கு பாருங்க, இது எல்லாமே மற்ற பொதுவா தங்கம் லிஸ்ட்ல என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்ப இந்த இதுக்கு வந்து தனி, இந்த அளக்கக்கூடிய பாதுகாத்து வைக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் தனி. இதை நம்ம மற்ற எதோடு என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. அதே போன்று புதையல் இருக்கு பாருங்க, புதையல் என்பது தனி. புதையல் நமக்கு திடீர்னு ஒரு இடத்துல போறோம், தோன்றோம், உள்ள இருந்து கோடிக்கணக்கான நகை கிடைச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அதுல வந்து 5ல் 1 என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். 5ல் 20% ஜக்காத் அதுல இருந்து கடமை. அப்ப இது வந்து தனி சட்டம். அதே போன்று வெள்ளி இருக்கு பாருங்க, வெள்ளி நமக்கு தனியா இருந்துச்சுன்னா அது தனி சட்டம். இது போக மற்ற எல்லாவற்றையும் தங்கத்துடைய கணக்கில் தான் கொண்டு வரும். இதெல்லாம் தனித்தனி சட்டம். ஆடு, மாடு, ஒட்டகம், அதே மாதிரி தானியங்கள், வெள்ளி, புதையல், இது எல்லாமே மற்ற செல்வங்களோடு கலக்கக்கூடாது. இது போக நம்முடைய வியாபார சரக்குகள், ஒரு கடையில வந்து நிறைய நம்ம பொருளை வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், வியாபாரம் பண்றதுக்காண்டி குமிச்சு வச்சிருக்கிறோம். இந்த வியாபார சரக்குகள், நம்ம அணியக்கூடிய நகைகள், நாம வாங்கி போட்டிருக்கக்கூடிய மனைகள், அதே மாதிரி விளைச்சல்ல ஒரு ஏதாவது விளைச்சல், தேங்காய், மாங்காய் அப்படிலாம் வந்து விளைச்சல்ல வரும் பாருங்க, அது வியாபாரம் பண்ணி பணமாக வரக்கூடிய வருமானம். அதே போன்று கோழி பண்ண வச்சிருப்பாங்க, கோழிக்கெல்லாம் கணக்கு பண்ணி என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அவங்க அதை வியாபாரம் பண்ணி பணமா வரும் பாருங்க, அதுல வரக்கூடிய வருமானம். மற்ற எதெல்லாம் நமக்கு குர்ஆன் சுன்னாவில் நேரடியா சொல்லப்பட்டுக்கோ அதை தவிர மற்ற ஒட்டுமொத்த செல்வங்களும் 88 கிராம் அல்லது 85 கிராம் தங்கத்தை விட அதிகமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம ஜக்காத்து கொடுக்கணும், தகுதிக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். நகையை மட்டும் பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்த செல்வங்களை எதையெல்லாம் தனித்தனியா இஸ்லாம் அளவு குறிப்பிட்டு சொல்லி இருக்குதோ அதை தவிர மற்ற ஒட்டுமொத்த செல்வங்களையும் நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து மற்ற தங்கம் அது எல்லாம் சேர்த்து கணக்கு பார்க்கறாரு, அவர்கிட்ட வந்து 70 கிராம் தான் இருக்குது. இப்ப இவர் ஜக்காத்து கடமையா, அவர் மாசம் 50,000 ரூபாய் ஜக்காத்து வாங்கினாலும் சம்பளம் வாங்கினா ஜக்காத்து கடமை கிடையாது. ஏன் கடமை கிடையாது, அவருக்கு 50,000 வருது, இதோட கூட்டி பார்க்கிறாரு, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய 88 கிராம் அளவுக்கு வரலன்னு வச்சுக்கிடுங்க, அப்ப அவருக்கு என்ன கிடையாது, ஜக்காத்து வந்து கடமை கிடையாது. இப்போ ஒருவருடைய ஒட்டுமொத்த செல்வமும், எந்த செல்வம் எதையெல்லாம் நாம தனித்தனி அளவுகள் சொல்லப்பட்டிருக்கோ அது போக மற்ற எல்லா செல்வங்களும் 88 கிராம் தங்கத்துக்கு ஈக்குவலா வந்துட்டுன்னு சொன்னோம்னா அவர் என்ன செய்யணும், 100க்கு 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு தடவை கொடுத்துட்டாருன்னா அந்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்லி நபியா சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ லம் யஃப்ரில் அஸ்ஸகாத்த இல்லா லிதய்யிப மா பக்கிய மின் அம்வாலிக்கும். நீங்க ஜக்காத்து கொடுத்து போக எஞ்சியுள்ள பொருட்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டோம், அது திரும்ப கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் நம்முடைய தங்க மதிப்பு, நான் தங்க மதிப்பு சொல்ல தங்கத்தை மட்டும் வைத்தல்ல, நிலம் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து அதனுடைய மதிப்பு 88 கிராம் தங்கத்துக்கு நிகராகவோ அதற்கு மேலேயோ வந்துட்டுனா அதுக்கு நாம் ஒரு தடவை கொடுத்துடணும். அதுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வருமானத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுத்துக்கிட்டே என்ன செய்யணும் வரணும். 10,000 ரூபாய் வந்தா கூட அந்த 10,000க்கு ஜக்காத்தை என்ன செய்யணும் கொடுத்துடணும். ஒரு ஆளு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ஆனா அவருடைய பேசிக் சொத்து வந்து 88 கிராம் தங்கம் அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இப்ப இவருக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. அவர் விரும்பினால் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரிங்களா? சரி, இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அதை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதற்குரிய பதில்களை நாம செய்வோம், பார்ப்போம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இன்னைக்கு கேள்வி பதில்